தமிழகத்தின் அன்பினர்களே, சென்னையில் வக்கீல்களுக்கென்று பல சங்கங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான வக்கீல்கள் சங்கம் பார் அசோசியேஷன் ஆஃப் மெட்ராஸ் அதிக உறுப்பினர் கொண்ட மிகப்பெரிய சங்கம். இப்பொழுது இந்த வக்கீல்கள் சங்கத்தின் தலைவராக பிஜேபியை சேர்ந்த மிக முக்கியமான ஒரு விஐபி அந்த சங்கத்தை கைப்பற்றி இருப்பது என்பது தமிழகத்தில் பரபரப்பாக பார்க்கப்படுகின்றது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு ஒரு பிஜேபி சங் பரிவாரங்க களங்களின் ஒரு தளமாக மாறி வருகின்றது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே சென்னையின் வக்கீல்கள் சங்கத்தின் தலைவராக பிஜேபியின் மாநிலத்தின் மிக பொறுப்பு வாய்ந்த ஒருவர் கைப்பற்றி இருப்பது என்பது மிகப்பெரிய சமாதான விரும்புகள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தி அலையை கொடுத்திருக்கின்றது. சென்னையில் வக்கீல்கள் சங்கங்களுக்குங்கள் பல சங்கங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒழுங்குமுறை அமைப்புகளும் அதிக உறுப்பினர்கள் கொண்ட அமைப்புகளில் ஒன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர்கள் மன்றம். மார்ச் 2026 நிலவரப்படி இந்த மன்றங்களில் இந்த மன்ற தேர்தலில் வாக்களிக்க 1,539,000 வழக்கறிஞர்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். 2018 50,000 வழக்கறிஞர்கள் தகுதி பெற்றிருந்த நிலையில் இது ஒரு குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாகவும் பார்க்கப்படுகின்றது. சென்னை உயர் நீதிமன்ற வளாகம், குறிப்பாக சென்னையில் உள்ள சென்னை உயர் நீதிமன்ற வளாகத்தில் 2026 தேர்தலில் 28,000 அண்மையில் நடைபெற்ற இந்த வக்கீல்கள் சங்கத்தின் உறுப்பினர்களை 28,180 வழக்கறிஞர்கள் வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இது உயர் நீதிமன்றத்திற்குள் உள்ள ஒரு தனித்துவமான மதிப்புமிக்க சங்கம் என்று சொல்லலாம். அதன் உறுப்பினர் விவர பட்டியல் மாத்திரம் 97 பக்க பட்டியல்களை கொண்டதாக இருக்கின்றது. அண்மையில் அது நோட்டீஸ் போர்டில் பகிரப்பட்டது. சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் இது உயர் நீதிமன்றத்தின் வழக்கறிஞருக்கான மற்றும் ஒரு முக்கிய அமைப்பாகவே பார்க்கப்படுகிறது. இது தவிர எழும்பூர், சைதாப்பேட்டை மற்றும் ஜார்ஜ் டவுன் போன்ற இடங்களிலும் சென்னை முழுவதும் ஏராளமான உள்ளூர் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் இருக்கின்றன, மெம்பர்களாகவும் இருக்கின்றார்கள். சென்னை உயர் நீதிமன்றத்தில் உள்ள சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட் அசோசியேஷன் தலைவராக பிஜேபியின் நிர்வாகியான ஆர்.சி. பால் கனகராஜ் சட்டத்தரணி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் வக்கீல் கனகராஜ் அவர்கள் பிஜேபியின் மாநில வழக்கறிஞர் பிரிவு தலைவராக இருந்த பால் கனகராஜ் 1892 வாக்குகள் பெற்று சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட விடயம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அலையாகவும் பார்க்கப்படுகின்றது. நாட்டின் மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கங்களில் ஒன்றான சென்னை வழக்கறிஞர் தலைவராக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவராக ஒரு அரசியல் கட்சி நிர்வாகி பொறுப்பேற்றிருப்பது முக்கியமாக கருதப்படுகிறது. சென்னை உயர் நீதிமன்றத்தை பிஜேபி கைப்பற்றி உள்ளது. நீதிமன்ற வளாகத்தில் செய்யப்படும் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் தலைமை பொறுப்பை அவர் கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவர் தேர்தலில் வெற்றி பெற்றது என்பதால் மிகப்பெரிய இசுவாக வந்து கொண்டிருக்கின்றது. இது வருங்காலத்தில் முற்றுமுழுதாக ஜேவிபியின் ஒரு களமாக மாறுமோ என்ற அச்சம் எல்லோருக்கும் எழுந்திருக்கின்றது. இது கூட மிகப்பெரிய ஒரு பிஜேபியின் வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. நடைபெறும் தேர்தலிலும் தில்லாலங்கடி தில்லுமுல்கள் நடைபெற்றால் அதுவும் ஒரு வாய்ப்பாகத்தான் வரும். ஏனெனில் இவிஎம் மிஷினில் மிக அதிகமான கள்ள வேலைகள், திருட்டு வேலைகள், தில்லாலங்கடி வேலைகள் எல்லாம் நடப்பது அரிதில்லை. அது சர்வசாதாரணமாக நடைபெற்று வருகின்றது. அதற்கான அதாவது தமிழக தேர்தலின் திமுகவின் வெற்றியை பறித்து ஆட்சியில் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாரும் அங்க இல்லை. இப்போது விஜய் வந்திருக்கின்றார். விஜய்க்கு ஏன்றா வாக்களித்தம் என்று தோணும் கொஞ்ச காலம் சென்றாயனில் பிஜேபியின் ஒரு முற்றுமுழுதாக திருட்டு வேலை சரி என்றால், நாம் சொல்லுவது பிழை என்றால் நடக்க வாய்ப்பில்லை. நாம் சொல்லும் இந்த கணிப்பீடு சரி என்றால் பிஜேபி ஆட்சி அமைக்கின்றது விஜய் மூலமாக. இதையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஏனெனில் மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலையில் அமித்ஷா ஈடுபட்டு விட்டார். நாளை அது வாக்களிப்பு மெஷின் கொடுக்க போகுது. அது கொடுப்பதுதான் இறுதி தகவல். கூடிய சீக்கிரம் எண்ணப்படுறோம். நாளை காலை 12 மணிக்குள் வெற்றி வாகை தெரிந்துவிடும். தமிழ்நாட்டை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.